विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणम जानकी कांत स्मरणम। नमः पार्वती पतये। सद्गुरुनाथ महाराज की, आंजनेय मूर्ति की। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला। तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये। बालाय नीलवपुषे नवकिङ्किणीक जालाभिराम जघनाय दिगंबराय। शार्दूलदिव्य नखभूषणभूषिताय नन्दात्मजाय नवनीतमुषे नमस्ते। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता। अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविंदाभ्यां नमः। वाग्देव्ये नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। गुरुवर्थे त्यक्तराज्यः व्यचरदनुवनं पद्मपद्भ्यां प्रियायाः पाणिस्पर्शाक्षमाभ्यां मृजिथपदरुजो यो हरीन्द्रानुजाभ्यां। वैरूप्याच्छूर्पणख्या प्रियविरहरुषारोपितभ्रूविजृम्भ। त्रस्ताब्धिर्बद्धसेतुः खलदवदहनः कोसलेन्द्रो बताम्नः। यस्यामलं नृपसदस्सु यशोधुनापि गायन्त्यघग्नमृषयो दिगिभेन्द्रपट्टं। तन्नाकपालवसुपालकिरीटजुष्ट पादाम्बुजं रघुपतिं शरणं प्रपद्ये। ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவான் பக்தர்களுக்கு பரமானுகிரகம் பண்ணியதான ஒரு அவதாரங்களை தொகுத்து பாகவத புராணமானது நமக்கு சொல்றது. எல்லா அவதார கதையையும் ஒருத்தன் கேட்கணும்னா பாகவத புராணம் கேட்டாலே போதும். அதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, மற்ற புராணங்களில் சொல்லாததான விசேஷமான அவதாரங்கள்லாம் பாகவத புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிருத்துவோட அவதாரமோ, ரிஷபதேவருடைய அவதாரமோ, நரநாராயணர்களுடைய அவதாரமோ எல்லாம் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பகவத்குண அனுபவத்துக்கு ஒரு தொகுப்பா அமைகிறது பாகவதம் அப்படிங்கிறது. இதில் சரித்திரம் விரிவாக இருக்காது,
கேவலம் பகவத்குண அனுவர்ணன பிரதானம் பாகவத சாஸ்திரம் பிராரிப்சுகு அப்படின்னு திரும்ப திரும்ப பகவானுடைய குணங்கள், பகவானுடைய ரூபங்கள் இதுதான் வர்ணிக்கப்படும். பகவான் வாமனாவதாரம் பண்ணி திருவிக்கிரமாவதாரம் பண்ணி மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணினார். பொதுவாக இந்த சரித்திரம் மேலோட்டமாக பார்த்தா எப்படி இருக்கும்னா, பரீட்சித்தே கேட்குறான், மகாபலி 3 அடி தானம் கொடுத்துட்டான், பகவான் அவனை கட்டினது கரெக்டா? ஏன்னா இவர் 3 அடி எனக்கு வேணும்னு கேட்கும்போது காமிச்ச கால் வேற, இவர் அளந்த கால் வேற. காமிச்சது சின்ன காலை காமிச்சுட்டு அளந்த போது பெரிய காலை வச்சு அளக்கலாமா? அது முறையாது. பகவான் இப்படி நடந்துக்கலாமா அது மேலோட்டமாக கேட்கறது. பகவான் ரொம்ப ஜாகிரதையா பேசுறாருங்க. சம்ஹிதானி பதாமமாங்கிறார். பதானித்ரீனி தைத்தியேந்திரா சம்ஹிதானி பதாமமா நாண்யத்தே காமையே ராஜன்னு வதான்யா ஜெகதீஸ்வராத்து அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமான பதங்கள். மாதிரி சொல்கிறேன். மார்க்கெட்டுக்கு போனேன் சார், ஒரு 100 ரூபா செலவழிஞ்சுது அப்படின்னா அதோட வேல்யூ என்ன? 100 ரூபா தான். 100 ரூபான்னா 100 ரூபா தான் செலவழிஞ்சதுன்னு. நான் ஜுவல்லரிக்கு போனேன் சார், ஒரு 100 ரூபா போயிடுத்து அப்படின்னா, இல்லை 10 ரூபா போயிடுத்து அப்படின்னா, மார்க்கெட்டில் 10 ரூபா செலவிச்சேன், ஜுவல்லரியில் 10 ரூபா செலவிச்சேன்னா 10,000 அல்லது 10 லட்சம் ரூபா. நாம் சொல்கிறது ஒன்று தான். அவர் எலெக்ஷனில் நின்னா சார் 10 ரூபா செலவு அப்படின்னா அங்கே என்ன 10 நயாபிசான்னு அர்த்தம்? 10 கோடின்னு அர்த்தம். எப்படி ஆளை பொறுத்து இடத்தை பொறுத்து சொல்கிற வார்த்தையினுடைய வேல்யூ வித்தியாசப்படுறதோ அது மாதிரி பதான்யாது ஜெகதீஸ்வராத்துங்கிற உங்ககிட்டேருந்து சம்ஹிதையில வேதங்களால் சொல்லப்பட்ட காலால் எனக்கு 3 அடினா சின்ன அடியில் பெரிய அடின்னு அதுலேயே இருக்குது. அந்த வார்த்தைகள் இதெல்லாம் தஞ்சாவூர் ஜில்லாவில் பொடி வச்சு பேசுறதும்பா. இந்த பேச்சிலேயே ஏதாவது ஒரு இடத்துல சூழ்ச்சி விட்டுருவா. நமக்கு அது அந்த அந்த துவனியிலேயே புரிகிறவாளுக்கு. இப்போ இந்த குழந்தைகள் அந்த காலத்தில் சொல்கிறேன், இந்த காலத்துலலாம் அவாகணும் கிடையாது, விசர்ஜனமும் கிடையாது. ஒரு 6 மணிக்கு மேலே பொம்மநாட்டு குழந்தைகள் ஆற்றுக்குள்ளே வந்தான்னா தொலைச்சிடுவா. எங்கடி போனேன் அப்படிலாம் கேட்குறதுக்கு முன்னாடி கோபத்தோட அந்த அம்மா வாங்கோ, அந்த பொண்ணை வாங்கோ அப்படின்னா மரியாதையாக கூப்பிட்றதா அர்த்தம் இல்லை, உதிக்க போகிறேன்னு அர்த்தம், உன்னை அடிக்க போகிறேன்னு அர்த்தம். அந்த வார்த்தைகளில் வித்தியாசம் இருக்கணும். அது மாதிரி தான் பகவான் பேசினது. இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யத்துக்காக சொல்கிறது. ஆனால் இந்த அவதாரத்தில் ஒரு சில விசேஷங்களை சொல்லட்டுமா? பகவத் அவதாரங்களில் வதமே இல்லாத அவதாரம் இது. ஒருத்தரை வதம் பண்ணாத அவதாரம் இந்த அவதாரம் தான். எந்த அவதாரத்தை எடுத்தாலும் பகவான் யாரையாவது ஒருத்தரை வதம் பண்ணியிருப்பார். மத்ஸ்யாவதாரத்துலேருந்து கவனிச்சேன்னா தெரியும். ஒருத்தரை வதம் பண்ணாத அவதாரம் இதுதான். மகாபலிகிட்ட பகவான் சொத்தை முழுக்க பிடுங்கினான் அப்படின்னாலும் சொத்தை பிடுங்கிட்டு பகவான் தன்னை கொடுத்தானே, தன்னையே தானே மகாபலிக்கு கொடுத்தான்னு இருக்காங்க. அதனால அது ஒரு பெரிய அனுகிரகம்தான். அது சின்ன பகவானா பெரிய பகவானா ஆனான் அப்படின்னு உடனே ராஜா கேட்குறான், இது மாதிரி வேற கதை இருக்கான்னா? இருக்குன்னா. சத்யவிரதன் சத்யவிரதஸ்ய திரமிலாதி பர்த்துஹு. சத்யவிரதன் ஒரு பாண்டிய ராஜா. கிருத்தமாலா அப்படின்னு ஒரு நதி. அந்த நதிக்கு தான் இப்போ தமிழில் வைகைன்னு பேர். ஒரிஜினலாக அதுக்கு பேர் கிருத்தமாலான்னு பேர். வைகைன்னு பின்னாடி மீனாட்சி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அது மாறினது. அது கும்போதரன் தாகமாக இருக்கு, ஜலம் வேணும்னு ஒன்று பகவான் இந்த கிருத்தமாலால போய் வை கை அப்படின்னார். கையை வை அப்படின்னார். வச்சு அவன் உறிஞ்சினா இன்னி பிறந்தான் தண்ணி கிடையாது வைகையில்.
அதனால் வைகைன்னு பேர். ஒரிஜினலாக அதோட பெயர் கிருத்தமாலான்னு பெயர். அதில் இவர் சந்தியாந்தனம் பண்ணும்போது கையில் அர்க்கியத்துக்கு ஜலம் எடுக்கும்போது ஒரு சின்ன குட்டி மீன் வர அதை விட்டுட்டு திருப்பி எடுக்கிறார். ஏன்னா பரிசேஷனம், அர்க்கியம், தேவ தர்ப்பணங்கள் இதில் அசுத்தமான ஜலத்தில் பண்ணக்கூடாது, வெந்நீரில் பண்ணக்கூடாது, சுடு ஜலத்தில் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அதனால் அதை விட்டுட்டு திருப்பி எடுக்கிறான். திருப்பி எடுத்தாலும் வருது. இந்த மீன் சொன்னது 3வது தடவை விட போது, என்னை விடாதே, என்ன பெரிய மீன்கள்லாம் சாப்பிட்டுடும், என்னவே பத்திரமா வீட்டில் வச்சுக்கோன்னு சொல்ல முதல்ல வீட்டில் தொட்டியை கலத்தி வளர்த்தவன் இவன் தான். இந்த மீனை நல்ல குழிகள்னு ஆரம்பித்தான். யாராத்துக்கு போனாலும், இப்போ எங்கே போனாலும் மீன். ஒரு காலத்தில் அவளுடைய ஆக்டிவிட்டியை வச்சு இவா இன்ன மாதிரி உள்ளவான்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ அதுவே கிடையாது. அது மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரியே லைஃப் ஸ்டைலே இல்லை. அதுதான் ப்ராப்ளமே. அந்த மீன் கொஞ்ச நாள்லேயே பெருசாக எடுத்து அப்புறம் கொண்டு சமுத்திரத்தில் விட சொன்னால், சமுத்திரத்தில் விடுறத அப்போ தான் பகவான் தரிசனம் கொடுத்து 7 நாளில் பிரளயம் வரும்னு சொல்லி அந்த சத்தியவிரதன்கிற ராஜாவையும் சப்தரிஷிகளையும் சில மூலிகைகளையும் வச்சு பிரளயத்தில் ரட்சித்து மன்வந்தரம் சுவாயம்புவ சுவாரோஜுஷ உத்தம தாமச ரைவத சாக்ஷுஷ மன்வந்தரத்தில் நடந்தது. இப்போ நடக்கிறதுக்கு வைவஸ்வத மன்வந்தரம்னு பேர். இந்த வைவஸ்வத மன்வந்தரத்துக்கு ராஜாவா அவனை பண்ணுறான். இதில் 2-3 விஷயம் நம்ம மனசில் வாங்கிக்கிறோம். இதுலேருந்து பாண்டிய நாடு எவ்வளோ பிராச்சீனமான நாடுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த தமிழ்னு உருட்டெல்லாம் விடுறான் பற்றியில, இதுக்கும் இந்து மதத்துக்கு சம்மந்தம் கிடையாது, தமிழர்கள் தனி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃப்ராடு எடுத்து பேசினா நமக்கு பேசுறது இல்லை. நாய் குலைக்கிறதே நம்ம ஏன் பதில் சொல்லுவானேன்னு பேசாமல் இருக்குமே தவிர, பதில் சொன்னால் எதுக்குமே பதில் சொல்ல முடியாது. அவளால் எடுத்து வைக்கிற பிரமாணங்கள் எதுக்குமே பதில் சொல்ல முடியாது. பாதி பேர் தெரியாமல் பேசுகிறான், பாதி பேர் பொய்ய பேசுகிறான். சின்ன விஷயம் சொல்கிறேன். பாண்டிய நாட்டு கொடியில் மீன் தான், மீன் கொடி பாண்டிய நாட்டுக்கு. என்னத்தினால? யாரா ஒரு ஆராய்ச்சியாளர்களை சொல்லுங்க பார்ப்போம். மத்ஸ்யாவதாரம் பகவான் அங்கே பண்ணினான்ங்கிறதுக்காக, மத்ஸ்யாவதாரம் அங்கே பண்ணினான் பகவான் அப்படிங்கிறதுக்காக மீன் கொடி. இன்றைக்குமே அழகர் வரத்தே மீனோட மத்ஸ்யாவதாரங்கள்லாம் உண்டு. கலையழகர் வைகை ஆற்றில் இறங்கும்போது அந்த சரித்திரம் சொல்லி, அதுக்கப்புறம் இந்த வைவஸ்வத மன்வந்தரம்ங்கிற இந்த கதை சொல்லும்போது, இந்த மனுக்கு ஸ்ரார்த்த தேவன்னு பெயர். இது 9வது பாகத்தில் வருது பாகவதத்தில். அவனுக்கு முதல்ல குழந்தை இல்லாமல் ஒரு யாகம் பண்ணி ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு பண்ணி அது பெண் குழந்தையாமா பிறக்க என்ன காரணம்னு விசாரிக்கிறதே ராஜாவோட மனைவி இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு மந்திரம் சொல்றவாளை கூப்பிட்டு பெண் குழந்தை பிறக்கிற மந்திரத்தை சொல்லுன்ட்டான். இவன் ஆண் குழந்தை பிறக்கிற மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லியிருக்கான். அவன் பெண் குழந்தை பிறக்கிற மந்திரத்தை சொல்லுன்ட்டான். இப்படிலாம் ஒன்று உண்டா? இப்போல்லாம் நம்ம கதையெல்லாம் கேட்குறது இதெல்லாம் சயின்ஸில் இன்னைக்கெல்லாம் மௌடத்தனம்னு தோணும். ஹிந்து மதம் மட்டும் 100% நிரூபிக்க முடியும் உண்மை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு போகிறேன். இந்த குழந்தை உண்டாகும் போதே XYயை வச்சு ஆனா பெண்ணான்னு தீர்மானம் ஆகுதுன்னு தானே நீங்கள்லாம் சொல்கிறேன். அப்பயே தீர்மானம் ஆகிடும் இது ஆனா பெண்ணா அப்படின்னு. அப்புறம் அதை உண்டானதுக்கு அப்புறம் அதை ஆனா மாற்ற முடியுமா? முடியாது. நான் படிக்கலை, ஸ்கூல் போகலை. நீங்கள் அது சம்மந்தப்பட்ட யாராவது படித்தவா இருந்தால் சொல்லுவோம். சயின்ஸில் கேட்குறேன். சயின்ஸ் ரீதியாக இன்னி பிறந்தும் அதை பண்ணியிருக்காமா, நிரூபிச்சிருக்கான்னா இல்லை. ஆனால் சாஸ்திரத்தில் இருக்குது. அந்த சாஸ்திரத்தில் மாற்ற முடியுங்கிறதுனால தான் பும்சவனம்னு பண்ணுறது. மூக்கில் பால் புழி பாப்பத்தில் அதுக்கு பும்சவனம்னு பேர். அது எப்போ பண்ணணும்னா 6வது மாதம் பண்ணுற மத்தியெல்லாம் இல்லை. வெக்தே கர்ப்பே திஷ்யேதா அப்படின்னு அங்கே சூத்திரம்.
கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே 45 நாள் 50 நாளில் பண்ணணும். அதுவும் எப்படி பண்ணணும்னா பிராச்சி முதீச்சிம்பா சுங்காம் சவருஷனா அப்படின்னு கிழக்கு திக்குலேயோ அல்லது வடக்கு திக்குலேயோ போகக்கூடிய ஆலமரத்தினுடைய கிளை, அது கிழக்கு பக்கம் பேர்க்கணும் அல்லது வடக்கு பக்கம் பேர்க்கணும். அதோட மொட்டு வந்து சுங்காம் சவருஷனா, 2 பக்கம் காயோடு இருக்கும். இந்த மொட்டை பார்த்தேன்னா அந்த மொட்டை எடுத்துன்னு வந்து அதை இடித்து அம்பளை பெத்தா பொம்பளை பெத்தா அப்படின்னு குழந்தைகளை விட்டு இடிக்க சொல்லுவார். இடிச்சுட்டு அந்த ஒரிஜினல் பாலை எடுத்து வாத்தியார் என்ன பண்ணுவார், ஆவின் பாலை உடைச்சி ஊற்றிடுறதில்ல. அது நிறைய எடுத்து இடித்து அந்த ஒரிஜினல் பாலை எடுத்து புகும் சுவனமசி அப்படின்னு வலது மூக்கு அப்படி வச்சு விட்டுண்டு இந்த இந்த ஹிருதயம் பரியந்தம் அந்த பால் போனத்தை அந்த ஸ்திரீ உணரணும். பத்திரத்தில் கழித்து போட்டு கொடுக்கலாம், ஆம்பளை குழந்தை தான் பிறக்கணும். இதை வந்து சயின்ஸ்லேயே நிரூபிச்சிருக்கா. ஹைதராபாத்தில் ஒரு ரிசர்ச் சென்டரில் ஜீன் பற்றின ஒரு 7-8 வருஷம் முன்னாடிலாம் ஜீன் பற்றின ஒரு இது பெருசாக மக்களப்பட்டது பற்றியில் அப்போ ஒரு ஆர்டிக்கல் நான் பார்த்தேன். அந்த ஆர்டிக்கலில் ஒரு டாக்டர் எழுதியிருந்தார், இதை மாற்ற முடியும் அப்படின்னு. அந்த ஜீனில் போய் நம்ம கை வச்சோம்னா இதை மாற்ற குரோமோசோம் சம்திங் ஏதோ சொல்லியிருந்தார். எனக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸாக சொல்ல தெரியல. அப்போ தான் நினச்சேன் நான், இதெல்லாம் ரிஷிகள் சகஜமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்லைன்னா அப்படி ஒரு காரியத்தை பண்ண சொல்லுவாள். ஆம்பளை குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக உள்ள காரியம் அது. அப்போ பொம்பளை குழந்தை மட்டமா வேண்டாமா அப்படிலாம் அர்த்தம் இல்லை. இது விஷயம் வேறு. உடனே எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாத்தோடையும் சேர்த்து அவியல் பண்ணக்கூடாது. சாஸ்திரப்படி ஆண் குழந்தையும் வேணும் பெண் குழந்தையும் வேணும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் இந்த பரம்பரையினுடைய கண்டினியூட்டி, அந்த சம்ஸ்காரங்கள் வாசனைகள் புண்ணியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஆண் வழியாக தான் கடத்தப்படும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதனால் அதுவும் மூத்த அந்த சீமந்தங்கள்லாம் பண்ணி பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதுக்காக சொல்கிறதே தவிர புத்திராதி சதகுணம் புத்திரின்னாள். ஆணை காட்டிலும் பெண்ணு 100 மடங்கு வசத்தின்னு அதே சாஸ்திரம் சொல்கிறது. ஆண் குழந்தையை காட்டிலும் பெண் குழந்தை 100 மடங்கு வசதி அப்படின்னு. இதெல்லாம் நிறையா விஷயம் பேசுறது. இது அது மாதிரி ஒரு மந்திரத்தில் மாற்றி இது பொன் குழந்தையாக பிறக்க உடனே வசிஷ்டரை வச்சு இவன் நிர்பந்தப்படுத்தி அதை ஆண் குழந்தையாக மாற்றிட்டான் மந்திரத்தினால். ஆனால் அவர் சொன்னார், இதை விட்டுடு, வேற ஒரு யாகம் பண்ணி வச்சு உனக்கு பண்ணி வைக்கிறேன், இயற்கையில் போய் கை வைக்காதேன்னா. இதை நாமும் தெரிஞ்சுக்கணும். இயற்கையில் நாம் கை வச்சோம்னா அதனால வர லாபத்தை காட்டிலும் நஷ்டம்தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு இந்த ரிசர்ச்சுக்கு ஒரு சப்ஜெக்ட் சொன்னால் அதை சொல்லுவேல. எங்கள் தாத்தா ஒரு சப்ஜெக்ட் சொன்னார், ஒரு தியரி. இன்னைக்கு பிறகு அதை ப்ரூவ் பண்ண முடியல. இங்கேருந்து நான் மெட்ராஸ் போகிறதுக்கு நடந்து போனால் எவ்வளோ நாள் ஆகும்? 3 மாதம் ஆகும் குறைஞ்சபட்சம். 3 மாதம் ஆகும். இதில் கூகுளில் போட்ட எல்லாம் இந்த மேப்பில் போட்ட எல்லாம் தெரியும். 3 மாதம் ஆகும் நான் ஸ்டாப்பாக நான் நடந்தேன்னா. இது இயற்கை. இப்போ ஃப்ளைட்டில் நான் எப்படி போகிறேன்? 3 மணி நேரத்தில் போகிறேன். இப்போ ஒரு கேள்வி, நாம் சயின்ஸில் முன்னேறிக்கோம் அப்படின்னு தானே? இல்லைங்கிறார் எங்கள் தாத்தா. ஏன்னா 3 மணி நேரம் நீ சொல்கிறையே தவிர இந்த ஃப்ளைட்டை தயாரிக்கிறதுலேருந்து அந்த ஃப்ளைட்டை ரன் பண்ணுறதுலேருந்து ஃபியூல்லேருந்து ஏர்போர்ட்டில் மெனக்கடுறவாலேருந்து எத்தனை மென் பவர் எத்தனை மணி நேரம் செலவழிக்கிறாங்கிறத நீ கால்குலேஷன் பண்ணேன்னா இந்த 3 மாதத்தை விட கூட இருக்குங்கிறாரு. இந்த 3 மாதத்தை விட அது கூட இருக்கும் அப்படிங்கிறார். இது அந்த ஒரு சின்ன ஒரு இது இன்னும் ரிசர்ச் ஐஐடியில் இருக்குது, இது ரிசர்ச்சில் இருக்குது. இது எங்கள் தாத்தா சொன்ன விஷயம். சயின்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் சொல்கிற சாஸ்திரங்கள்லாம் அனுகூலமான விஷயத்தை பேசிட்டு போகிறது. இவர் வசிஷ்டர் சொன்னதை கேட்காம திருப்பி அதை மாற்ற சொல்லி அந்த பிள்ளையா மாறி பிறக்கும்போது அவனுக்கு பிரத்யும்னன்னு பேர், இலேன்னு பேர், அப்புறம் பிரத்யும்னன்னு பெயரை மாற்றினா. இவன் 16 வயசில் ஹிமாச்சல பிரதேசத்தில் வேட்டையாட போன இடத்துல பார்வதி சாபம் கொடுத்த ஒரு இடத்துக்குள்ளே போனால் பெண்ணா போயிட்டான். அந்த இடத்துல யார் வந்தாலும் பெண்ணா போகட்டும்னு பார்வதி சாபம் கொடுத்துருக்கா. பெண்ணா போய் அவன் திரும்பி வர வழியில் புத பகவானை பார்க்குறான். புதன் ரொம்ப அழகாக இருப்பார்,
கிரகங்களில் புதன் வந்து வித்யாகாரகன் மட்டும் இல்லை, ஜோசியமே ஒரு சயின்ஸ் இல்லையா? நான் வெளியில் சொல்லலை உங்களுக்கு, ஆனால் நம்பிக்கை வரத்துக்காக சொல்கிறேன். ஜாதகத்தை பார்த்தா இந்த ஜாதகத்துக்கு 3-4 விஷயங்கள் ஜாதகத்தில் சொல்லலாம். இவாளுக்கு கேன்சர் வரும் வராதுங்கிறத சொல்லலாம். என்னோட தியரியில் சொல்கிறேன். அணுக்கள் இருக்கு பாருங்க, ஆண்களுடைய அணுக்கள், அதனுடைய கவுண்ட்ஸ் கணக்கை சொல்லலாம் ஜாதகத்தை வச்சுருந்து. இவாளுக்கு வந்து பெண்கள் விஷயத்தில் அந்த டியூப் எப்படி இருக்குங்கிறத சொல்லலாம். இத்தனை விஷயம் இருக்குது. ஜாதகம்லாம் சயின்ஸ் அதுக்காக சொல்ல வர. நாம் பார்த்த ஆங்கிள் இன்னும் நிறையா இருக்குது. அதில் இந்த புதனுக்குள்ள விசேஷம் என்னன்னா அதுக்காக சொல்ல வரேன். புதன் வந்து லக்னத்தில் இருந்தாலோ லக்னாதிபதியோட இருந்தாலோ அழகா இருப்பான். அவன் லக்னத்தில் இருந்தாலும் சரி, லக்னாதிபதியோட எங்கே இருந்தாலும் சரி. இதில் என்ன ப்ராப்ளம்னா, நான் சயின்ஸை வந்து சாஸ்திரமாக பேசணும்னு தான் இந்த சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறது. இப்படி பேசி முடித்தா நான் 4 நாளைக்கு ஒரே ஃபோனாக வரும், சாமி ஜாதகம் பார்க்கணும்னு. நானும் கூப்பிட்டு சொல்லிவிட்டேன். நான் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தால் ஏதாவது ஜாதகம் பார்க்கலாம். எப்போ பாரு மஞ்சள் பை தூக்கிலாம் அலையக்கூடாது. நம்மளோட காரியத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அதுதான் முக்கியம். நான் சொல்கிறது சாஸ்திரத்துக்காக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பொய் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதெல்லாம் நிறையா என்னோட வாழ்க்கை அனுபவங்களில் நிறையா நான் அதை பார்த்துருக்கேன் சாஸ்திர ரீதியாக. அப்புறம் அந்த புதனோடு சேர்ந்து அவனுக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்க அவனுக்கு வந்து புரூரவஸ்ன்னு பேர். புதன் யாருன்னா சந்திரனோட புள்ள. இந்த பொண்ணு யாருன்னா சூரிய வம்சத்தோட பொண்ணு. இந்த புதனுக்கும் இந்த சுத்யும்ன பிரத்யும்னங்கிற அந்த பையன் இலேங்கிற பேர்ல மாறுறான் பொண்ணா. அவனுக்கும் பிறந்தவனுக்கு புரூரவசுன்னு பேரு. இதுலேருந்து தான் சந்திர வம்சம் வர்றது. அடுத்த ஒரு விசேஷம் சொல்றேன். ஒரே வம்சம், இதே சந்திர வம்சம் இன்னொரு இடத்துலையும் பிரியறது. கவனிச்சு பார்த்தா ஒரே வம்சமா இருக்கும். சூரிய வம்சத்தோட ஒரு கிளை தான் சந்திர வம்சம். ராமர் சூரிய வம்சம், சீதை சந்திர வம்சம். ஒரே வம்சம்தான். எப்படி கல்யாணம் பண்ண? ஒரே வம்சத்துல கல்யாணம் பண்ணலாம? ஒரே கோத்திரம் மாதிரின்னு சொல்லுவோமோ? கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நாலெட்ஜுக்காக இத்தனையும் சொல்லிட்டு போகிறேன். என்ன நான் சொல்கிறது முழுக்கையே எனக்கு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படிலாம் இல்லை. எல்லாத்தையும் போட்டு குட்டையை வளர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த நாலெட்ஜு குறைஞ்சி போயிடுதுன்னு. இப்போ இந்த நட்சத்திர பொருத்தம் பார்க்குற பற்றியில் கல்யாணத்துக்கு பொருத்தம் 10 பொருத்தம் பார்க்காமலேயே கல்யாணம் பண்ணலாம். அதுதான் உண்மை. எப்படின்னு சொல்கிறேன். ஏக நட்சத்திரமா 9 நட்சத்திரம் பண்ணலாம்னு இருக்கு. அதே சாஸ்திரத்திலேயே 27 நட்சத்திரத்தில் 9 நட்சத்திரம் ஒரே நட்சத்திரமாக இருந்தால், ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் பண்ணலாம்னு இருக்கு. ஒரே நட்சத்திரமாக இருந்தால் ஒரு பொருத்தம் கூட இருக்காது. எப்படி இருக்கும்? ஒரே நட்சத்திரமாக இருந்தால் இப்போ நீங்கள் சொல்கிற 10 புருஷ தினம், கணம், ரஜ்ஜு, வேத, யோனி எதுவுமே இருக்காது. எதுவுமே இருக்காது. ஒரே நட்சத்திரமாக இருந்தால் பொருந்தவே பொருந்தாது. எப்படி நீங்கள் பண்ணுவேன்? அப்போ பண்ணலாம்னு ரிஷிகள் சொல்லியிருக்காலும். இது ஒன்றும். ரெண்டாவது, இந்த தினப்பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பிராமணாளுக்கு மட்டும்தான், மற்றவாளுக்கு அது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருத்தம்னு இருக்கு. 5 வகையான பொருத்தங்கள் எடுக்கிறது. அதை அடுத்தது விட்டுருவோம். அதில் முக்கியமானது கோத்திரம் சொன்னேன் பதில. கோத்திரம்ங்கிறது நமக்கு கோத்திரம்ங்கிறது வேற, அப்ராமணாளுக்கு கோத்திரம்ங்கிறது வேற. நமக்கு கோத்திரம்ங்கிறது பரம்பராகதமாக வர்றது, ரிஷிகளோட வர்றது. அப்ராமணாளுக்கு கோத்திரம்ங்கிறது குருவை அனுசரித்து வர்றது. அதுக்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்கிறேன். யஜுர் ராமாயணத்தில் ராமரோட கல்யாண அந்த பிரபலத்தை இந்த வர்க்கம் அந்த வர்க்கம்னு சொல்லுவாலும் நான் அதை சொல்கிறேன். அப்போ கவனிங்கோ. யஜுர் வேத சாகாத்தியாயினே ஆங்கிரச ஆயாஸ்ய கௌதமத்ரயாரிஷேய பிரவரான்வித கௌதம கோத்ரோத்பவாம் திரிபுவனாதீஸ்வரீம்
அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகீம் தத்வஸ்வரூபிணீம் சந்திரவம்சோத்பவா ஸ்வர்ணரோம மகாராஜவர்மனோ நத்ரீம் ஹ்ரஸ்வரோம மகாராஜவர்மண பௌத்ரீம் அஜ மகாராஜவர்மண புத்ரீம் ஸ்ரீ சீதா நாம்னீம் சாக்ஷான் லக்ஷ்மி ஸ்வரூபிணி இமாம் கன்யாம். இது சீதையோட பிரவரம். ராமருக்கு சொல்றேன். யஜுர்வேத சாகாத்தியாயினே வாசிஷ்ட மைத்ராவருண கௌண்டின்யத்ரயாரிஷேய பிரபரான்வித வசிஷ்ட கோத்ரோத்பவாயா திரிபுவனாதீஸ்வராயா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாயா தத்வாதீதாயா பராத்பராயா சூரியவம்ச பாவனாயா நாபாக மகாராஜவர்மனோ நத்ரே அஜ மகாராஜவர்மண பௌத்ராய தசரத மகாராஜவர்மண புத்ராய ஸ்ரீராமச்சந்திர மகாராஜவர்மனே சாக்ஷான் நாராயண ஸ்வரூபாய வராய இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவா பிரதீட்ச ஜெயினாம் பத்ரந்தே அப்படின்னு சீதா கல்யாண சூர்ணிகை. சீதையை பற்றி சொல்லும்போது ஆங்கிரச ஆயாஸ்ய கௌதம திரயாரிஷய பிரவரான்வித கௌதம கோத்ரோத்பவாம்னு இருக்கு. வாசிஷ்ட மைத்ராவருண கௌண்டின்ய திரயாரிஷய பிரவரான்வித வசிஷ்ட கோத்திரம்னு இருக்கு. இந்த சந்திர வம்சத்துல கௌதமர் எங்க வந்தார்? சூரிய வம்சத்துல வசிஷ்டர் எங்க வர்றார்? எந்த இடத்துல வர்றார்? நாராயணன், பிரம்மா, மரீச்சி, கஷ்யபர், சூரியன், மனு, விவஸ்வான், விகுட்சி, புரஞ்சயன், அனேனஸ், பிருது, சந்திரன், யுவனாஸ்வன், பிருகதஸ்வன், சாபஸ்தன், குவலயாஸ்வகன், திருடாஸ்வன், சேனஜித்து, மாந்தாதா, அனரண்யன், சர்வகாமன் இப்படின்னு வரிசையாக வரும். சூரிய வம்சத்தோட வரிசை சொல்கிறேன். எங்கள் தாத்தா சொல்லுவார், 64 பரம்பரையை சொல்லுவார். ஒரு இடத்துல கூட வசிஷ்டர் வரமாட்டார். அப்போ கோத்திரம்ங்கிறது க்ஷத்ரியாளுக்கு எப்படின்னா, யார் குருவோ அவள் தான் கோத்திரம். அவளுக்கு யார் குருவோ அவள் கோத்திரம் தான் அவள். க்ஷத்ரியாளுக்கு பரம்பரை கோத்திரம் கிடையாது, குரு தான். அதனால தான் கிருஷ்ணாவதாரத்தில் பகவானுடைய கோத்திரம் கர்க கோத்திரம். கர்காச்சாரியால் தான் குரு. ஒரிஜினலா நந்தகோபருக்கு குரு கர்கர் இல்லை, சாண்டில்யன். வசுதேவருக்கு தான் கர்கர் குரு, நந்தகோபருக்கு சாண்டில்யன் தான் குரு. இப்படி இதெல்லாம் மனசுல வாங்கிக்கணும். ஏன்னா இன்னைக்கு பாதி கல்யாணம் குட்டிச்சவரா போகிறதே இந்த ஜோசியாலால தான். நல்ல குடும்பம் பார்த்து நாம் கல்யாணம் பண்ணணும், பழக்கமான இடத்துல கல்யாணம் பண்ணணும். ரெண்டாவது, நான் சொல்கிறதெல்லாம் சலுகையாக எடுத்துக்காதீங்கோ. அதே சமயம் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறத யோஜனை பண்ணுங்கோ. இன்னைக்கு நான் சொல்கிறது தான் யதார்த்தம். நாளைக்கு என்ன தீட்சிதர் இப்படி சொல்லிட்டு போனால் நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போக வேண்டாம். நான் இடம் கொடுக்குறதா அர்த்தம் இல்லை. நேத்திக்கு ஒரு தூரம் சொன்ன மத்தியில் ஐயங்கார்லேயும் பாரத்வாஜர் இருக்கார், ஐயர்லேயும் பாரத்வாஜ கோத்திரம் இருக்குது. அப்போ ஐயங்கார் பாரத்வாஜர், ஐயர் பாரத்வாஜர்னு 2 பேர் இருந்தால ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க. அப்போ இதில் போய் பிடிச்சபடியாக நிற்கக்கூடாது. அசாஸ்திரியமாக கல்யாணம் நடக்கிறதுக்கு பதிலாக சாஸ்திரமாக கல்யாணம் நடக்கிறது. நான் சொல்கிறது இதெல்லாம் சம்பிரதாயம். நீங்கள் வைஷ்ணவா, ஸ்மார்த்தா, மராட்டி, தெலுங்கா இதெல்லாம் சொல்கிறதா சம்பிரதாயம். பிராமணாளுக்கும் கல்யாணம் நடக்கிறது தான் சாஸ்திரம். அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். பிடிச்சபடியாக இருக்கு ஒரு கால் நம்ம இதுபடி கரெக்டாக அமைஞ்சதுன்னா அந்த விஷயம் வேற. இது மாதிரி குழந்தைகள் வளரும் போது அது ஒரு அந்த இன்னைக்கால சூழ்நிலையில் சிலதெல்லாம் நாம் விடவும் முடியல, பிடிச்சிக்கவும் முடியல. ஒன்றும் வளர்க்குறதேவே ஆரம்பத்திலேருந்தே இதை பற்றின ஒரு இதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்திருக்கணும். அது இன்னைக்கு முடியாது. ஏன்னா நம்மளோட குழந்தைகள் இருக்கிறத காட்டிலும் வெளியில் இருக்கிற டைம் தான் ஜாஸ்தி குழந்தைகள். அப்படிங்கிறத இதில் என்ன தப்பு, அதில் என்ன தப்பு இப்படிலாம் கேட்பா. சகோதர விவாகமே என்ன தப்புன்னு கேட்குறான், அப்படிலாம் கேட்குறான். அதனால இதெல்லாம் பிடிச்சபடியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். நமக்கு சாஸ்திரோக்தமாக நடக்கணுங்கிறது தான் முக்கியம் இங்கே. அதுக்காகவே நான் என்ன பண்ணேன்னா, சம்ஸ்கிருதத்தில் வேதத்தில் ஒரு வச்சனம் உண்டு. ஸ்ருதம் மே கோபாய ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் பிரம்மண கோஷோசி மேதையா விஹிதா ஸ்ருதம் மே கோபாயா அப்படின்னு உபனிஷத்து சொல்லும். என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்ருதினா வேதம்னு மட்டும் அர்த்தம் இல்லை, அறிவுன்னு அர்த்தம். அறிவு காக்கப்படட்டும். ஒரு நாந்தி பண்ணினா நாந்தின்னா என்ன,
ஒரு ஆயுஷ் ஹோமம்னா என்ன, ஒரு வெங்கடேஸ்வர பூஜைன்னா என்ன, சமாராதனைன்னா என்ன, கல்யாணம்னா என்ன, ஷஷ்டப்த பூர்த்தின்னா என்ன, பின்னாடி பண்ணுற காரியங்கள்லாம் என்ன, கும்பாபிஷேகம்னா என்ன, அங்குரார்ப்பணம்னா என்ன, மிருத்சங்கரகணம், எத்தனை காரியம் இருக்குது. இப்போ ஆயுஷ் ஹோமம்னு பண்ணியிருந்தோம், ஆயுஷ் ஹோமம் இப்போ இல்லை. எல்லாரும் அதை கொண்டாடாமல் இல்லை, பெருசாக ஊரை கூட்டி இது மாதிரி டெக்கரேட் பண்ணி பலூன்லாம் கட்டி கேக்கை வாங்கி எல்லா விளக்கையும் ஏற்றி அதை எச்சவாயால் அணைச்சி அந்த கேக்கை வெட்டி அதே ஆயுஷ் ஹோமத்தை கொண்டாடுறோம். எப்படி கொண்டாடுறோம்? இப்போ நான் சொன்ன மாதிரி கொண்டாடுறோம். ஏன் ஆயுஷ் ஹோமம் ஏன் பண்ணல? ஆயுஷ் ஹோமம்னா என்னன்னு தெரியாததுனால. ஒரு மந்திரம் சொல்கிறேன், 8 மந்திரம் இருக்கு ஆயுஷ் ஹோமத்தில். யோ பிரம்மா பிரம்மண உஜ்ஜஹார பிராணேஸ்வர கிருத்திவாசா பினாக்கி ஈசானோ தேவஸ்ஸன ஆயுர்ததாது தஸ்மே ஜுஹோமி கவிஷா கிருதேனா. இந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு சொல்றேன்.